ஆக்சுவலி நீங்கள் இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தமிழ்நாட்டில் ஹையஸ்ட்டு நம்ம வந்து லிட்ரஸி அதிகமாக பேசுகிறோம், ஜிஆர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம், பெண்கள் ஒர்க் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு பேசிகிட்டு இருக்க இடத்துல ஒரு ஊரில் வந்து ஒரு ஒரு சேஃப்டி கன்சர்ன் காரணமாக படிக்கிறதுக்கே அனுப்புறதுல எனக்கு தயக்கம் இருக்குது, போயிட்டு வரல சிக்கல் இருக்குது அப்படிங்க, ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்க. நீ ஆக்சுவலாக அதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கா இல்லை உங்களுக்கு எப்படி பார்க்குறீங்க அதை? ஷாக்கிங்காக இல்லை. என்ன காரணம்னா, நான் என்னுடைய மகளை ஒரு கடைக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா, அவள் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அவள் திருப்பி வர்ற வரைக்கும் எனக்கு வேலை ஓடாது. பால்கனியில் நின்று அவள் வர்ற வரைக்கும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அதனால எனக்கு அந்த மனநிலைமை புரியுது. 7ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு போயிட்டு வர்ற வரைக்கும் நான் பால்கனியில் நின்று பார்க்கறது, அவள் 20 வயசுலேயும் நான் நின்று பார்த்தேன்னா அங்கே என்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அதை நான் மாற்றிக்கணும் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இவங்களுடைய தரப்புலேருந்து பார்க்கும் பொழுது என்னுடைய அம்மாவை நான் நினச்சி பார்க்குறேன். எங்களுடைய ஃபேமிலியிலேருந்து நான் தான் முதல்ல வர்றேன் வேலைக்குன்னு, திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு வரேன். அப்போ அவங்கக்கிட்ட இருந்த அந்த பதட்டம் இருக்குல்ல, அது எனக்கு பெருசாக தெரியல. அப்போது இது எதுக்கு இப்படி பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு எனக்கும் ஒரு குழந்தை பிறந்து எனக்கு மகள் இருக்கும்போது தான் அவர்களுடைய பதட்டம் எனக்கு தெரியுது. ஆனாலும் கூட ஒரு மகள்களினுடைய பார்வையிலிருந்து நான் சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கறது என்னென்னா, நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதா நீங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது. நம்ம சொசைட்டி அப்படி தான் இருக்குது, அதில் எந்த இதுவுமே இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்க்குறோம், திருப்பி அதை பார்க்குற உங்களுக்கு அது எந்த மாதிரியான மனநிலையில் இருப்பீங்கிறது புரியுது, 100% புரியுது. ஆனால் இவங்க சைடில் இருந்து பார்க்கும்போது நீங்கள் எதுக்காக படிக்க வச்சிங்கன்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்லி படிக்க வச்சிங்க? சின்ன வயசுலேருந்து எங்கள்கிட்ட சொன்னீங்களா, நீங்கள் படி ஆனால் நான் உன்னை வெளியூருக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லி நீங்கள் வளர்க்கலை. நீங்கள் எந்த வார்த்தையுமே நீங்கள் அப்படி சொல்லலை. திடீர்னு நான் படிக்கிறேன், வேலைக்கு போகிறேன், இங்கே வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது, பிளேஸ்மெண்ட் இருக்குதுன்னு தெரியுது. கூட படிக்கிற பசங்கள்லாம் போய் படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அவங்களுடைய முடிவை அவங்களே எடுக்கிறாங்க. இது அவங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றாங்க. நமக்கு ஏன் இது நடக்கலை? அவங்கள மாதிரி தானே படித்தோம், அவங்கள மாதிரி தானே ஸ்கூலுக்கு போனோம், நல்லா படிச்சிருக்கோமே, ஏன் நமக்கு நடக்கலை? அப்படிங்கும்போது அவங்களுடைய திறமையை காட்டுறதுக்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி தரலன்னு தான் அவங்க பார்ப்பாங்க. அதுதான் உண்மையும் கூட. அவங்கள நீங்கள் படிக்க வைக்கிறதுக்கான அர்த்தம், அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு உங்ககிட்ட வந்தாங்கன்னா நீங்கள் முதல் வார்த்தை என்ன சொல்லுவீங்க தெரியுமா? தைரியமாக இருன்னு சொல்லுவீங்க. ஒரு அம்மா அப்படி தான் சொல்லணும், அப்படி தான் சொல்லுவீங்க. அதைத்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் தைரியமாக இருன்னு சொல்லி எங்களை வளர்த்துட்டு தைரியமாக இருக்கேன்னு என்னை காட்டுறதுக்கு நீங்கள் மறுக்கிறீங்களேன்னு கேட்குறாங்க அவங்க. நீங்கள் அவங்கள அனுமதிங்க, அவங்கள அனுப்புங்க. நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லாத வீட்டை கட்டி இன்னைக்கு 30 பவுன் சேர்த்துருக்கிறீங்கன்னா உங்களை பார்த்து வளர்ந்த பொண்ணு இல்லை அது. கண்டிப்பாக அது போச்சுன்னா 1 வருஷத்தில் உங்களுக்கு நான் உங்க பொண்ணு நிரூபிக்கிறமே, அதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு அவங்க கேட்குறாங்க. அவங்க பொண்ணு தான் நான், அவங்க செஞ்சதை என்னால் செய்ய முடியாது, அதுதான் சொல்கிறேன். ஆனால் அவங்க புரிஞ்சு அதை விட சிறப்பாகவே பண்ணுவீங்க. நீங்கள் அதுக்கு அனுமதி கொடுங்க மேம். சரிங்க மேம், நல்ல வேலை கிடைக்கட்டும் மேம். சென்னைக்கே வர்றேன்னு இருக்கு மேம், நான் அனுப்புகிறேன் மேம். ரொம்ப நன்றி.